சாப்பாடு போடுவாங்க. ஆமா ஆமா. அப்பா அம்மா மூச்சு போயிட்டுனா அப்ப நாம என்ன பண்றது? அப்ப நாம என்ன பண்ண முடியும்? பொழு வழி தேடிக்கணுமே. ஆமா அப்படின்னு தம்பி என் கருத்துக்கு ஒரு பொட்டி கடை வச்சேன். பொட்டி கடை, பங்கு கடை.
பங்கு பங்கு கடைடா. எத்தனை பேருக்கு பங்கு? 11 பேருக்கு பங்கு. ஒவ்வொரு பங்கு கேட்கறான். பங்கு போடா பங்கு கடை பொட்டி கடைடா ஐயா. பொட்டி கடை. பொட்டி கடை வச்சா என்னென்ன பொருள் எந்த நேரத்துல யாரு என்ன கேக்குறாங்களா, வீடு சிகரெட் ஆனது பாக்க என்னென்ன கேக்குறாங்களோ அப்படியே கடையை தரப்போ எடுத்து கொடுத்துருவேன். அப்படியே கடையை தந்துனா. ஆமா, இதே போல இருந்தேன். அப்புறம் என் கடைக்கு ஒரு பாய் சாய்ப்பு அவர் வெத்தலை போற பழக்கம் நாடம். என் கடையில அவர் அண்ணாடு வெத்தலை போட்டு பழக்கம். அவர் ஒரு நாள் அவர் மேல ஒரு கண்ணு போட்டேன். இன்னொரு கண்ணு என்னாச்சு? நொல்ல கண்ணு ஆயிடுச்சுடா. ஆனா அவர் மேல ஒரு பாசம் வச்சேன். அப்படி சொல்லு. ஆமா, அவரை கேட்டேன், யோ யோ பாய் 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 உங்க ஆளுங்க உங்க ஜாதியில எல்லாம் துபாய் போறாங்க, வெளிநாடு போறாங்க, வெளிநாடு போறாங்க, ஆமா மிலிட்டரிக்கு போறாங்க, ஏன் இந்த வெத்தலை போட்டு கிடக்குற அப்படின்னு அவரை கேட்டேன். கேட்ட உடனே அவரு என்ன சொன்னாரு, பாப்பா பாப்பா நான் பெரிய பணக்காரன். ஓ நான் பெரிய பணக்காரன் தான், வசதி உள்ளவன் தான். எனக்கு மெட்ராஸ்ல மெத்த மேல மெத்த மேல மெத்த மேல மெத்த மெத்த மேல மெத்த மெத்த மேல கிணறு எல்லாம் இருக்குது. மெத்த மேல வாட்டிட்டான். அது என்னவோ இருக்குது, நானும் பணக்காரன் தான் அப்படின்னாங்க. ஏன் இந்த வெத்தலை போடுற பழக்கம் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. ஓ சும்மா ஒரு பொழுதுபோக்கு, பொழுதுபோக்கு கிடக்குறேன், ஒரு சில்லற செலவு அப்படின்னாரு. அப்ப இவரை நம்பனா நம்மளை கை விட மாட்டாரு அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, அவரும் நானும் ஜாயிண்ட் ஆகிட்டோம். ஓ ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆன உடனே அவர் தான் மெட்ராஸ்ல மெத்த வெள்ளா இருக்குதுன்னாரு, பணக்காரன்னு சொன்னாரு அப்படின்னு. சரி அவளை தள்ளின்னு போயிடுவோம், ஓ மெட்ராஸுக்கு போடுவோம் அந்த மெத்த மேல மெத்துக்கு அப்படின்னு என்ன கூப்பிடுறாரு. ஓ வா போலாம், வா போகலாம் மெட்ராஸுக்கு அப்படின்னு எப்படி கூட்டு போறாரு. வயது பட்டணம் போகலாம். இறக்கிட்டாரு. அங்க இறக்கிட்டாரு. இறக்கிட்டு போய் ஒரு பணமட்டை குடிசல அவரை குடிஞ்சிருவான்னு சொல்றாரு. ஆமா, நான் கேட்டேன், யோ யோ எங்க என்ன மெத்த மேல மெத்த இருக்குதுன்னு மெத்த மேல இருக்குதுன்னு என்ன பணமட்டை குடிச்சல குடிஞ்சுவான்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவரு என்னாரு, பாப்பா பாப்பா எங்க சாதி வழக்கம் நல்ல நாள் பார்த்தோம் அந்த வீட்டுக்கு இட்டுன்னு போவோம், மெத்த வீட்டுக்கு அது வரைக்கும் இதெல்லாம் இருக்கணும், நல்ல நாள் வர வரைக்கும் அப்படின்னாரு. அவரையும் நம்பிட்டேன். அதே நம்பிட்டேன். ஆமா, அப்புறம் நம்பிட்டேன் பாரு. எனக்கு ஒரு கருத்து, நான் பொட்டி கடை வச்சிருந்தேன், இவனையும் நம்பாத அந்த சாப்பியம். ஆமா, நான் உண்டுல அம்மா காசு சேர்த்து வச்சிருந்தேன். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு வருது, அதெல்லாம் உண்டியில போட்டு வச்சிருந்தேன். தெரியாத நானும் எடுத்துன்னு போறேன். இவனுக்கு தெரியாது, சாய்ப்புக்கு தெரியாது. ஆமா, நீ எடுத்துன்னு போறேன். எடுத்துன்னு போய் வச்ச உடனே எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாய் பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டாடா தம்பி. என்னமா மூட்டையா இருக்குது, என்னமா தெரியல அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் என்ன பண்றான் எனக்கு தெரியாத. உனக்கு தெரியாத என்ன பண்றான்? அந்த சில்லறை வாரின்னு போய் அவன் நாடு கூடி பாந்தோண்டி எனக்கு குடிக்கிறது
ஆமா குந்தல் பண்ணுக்கு போறேன் நல்ல கல்லு குடிக்க அத போல அவன் கல்லு குடிக்கிறது வந்து என்ன அப்படி இப்படி பண்றது ஏதோ புள்ள வாங்கி நிக்கிறேன்டா தம்பி புள்ள வாங்கி நினைக்கிறேன் ஆமா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல புள்ளையா நீங்க மாட்டு டாக்டர் வந்துக்கிறாங்களாம் மாட்டு டாக்டர் வந்தா மாட்டு டாக்டர் இந்த பாப்பா தான் மாட்டு டாக்டர் கை விட்டு ஊச்சி போடுறான் அதான் எதிர்பார்க்கிறேன் ஏம்மா எனக்கு புள்ள கழிச்சு விடுறியா புள்ள அதான் ஒழியாண்டா அதான் ஏம்மா மாட்டு டாக்டர் கலப்பு தெரியுமா பண்ணி முடுக்குற மாதிரி முடுக்குறேன் என்னடா நீ சாமி பாட்டு பாடினா பம்பாச்சா உடுக்காச்சா சரி என் மேல சாமி தான் வரும் அன்னாடு உங்களுக்கு வந்துருந்தாங்க சாமி எங்க இருந்து வருது தெரியல தட்டாலே சரி ஏய் சாமி தான் உத்தனா சாமில எங்க பறக்குமோ தெரியாது யாருக்கு பள்ளி புறா கொட்டிக்கும் சாமி போடா உள்ள சாமி வச்சா என்ன பண்ணுவீங்க தெரியாது என்ன பண்ணுவே அதான் என்ன பண்ணுவே உங்க சாமி என்ன ஒண்ணும் பண்ணாது போ உள்ள யாரு ஏய் அதக்கறாங்க பாரு போ சாமி வந்து பாரு வரகுயா ஜம்பல மதுரை வர தான் வரும் அங்க போ அங்க போ ஓ இது நல்லா இருக்குது அம்மா அவ கிறிஸ்தன் கை வைக்கவா உடனே மறுவே சாமி வந்துச்சுனே போறல வருவானே கேளு இப்ப வருமா சாமி அருணையின் பதியில் வளர் அருணாச்சல ஈசா எங்கள் அருணாச்சல ஈசா உன் அருளை எனக்கு அனுதினம் தொழங்கருள் தரும் சர்வேசா உன் அருளை எனக்கு அனுதினம் தொழங்கருள் தரும் சர்வேசா எங்கள் அருணாச்சல ஈசா மாதம் ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே மாதம் ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே நான் மக்கள் கூட்டம் கண்டேன் உந்தன் நகத்து வட்டால் மலை வாழம் வந்து மனதுருகி நின்றேன் உந்தன் நகத்து வட்டால் மலை வாழம் வந்து மனதுருகி நின்றேன் நான் மக்கள் கூட்டம் கண்டேன்
உன் செயல் அனைத்தும் கணக்கில் உண்டோ சேயன் சேகர் பாட்டு உன் செயல் அனைத்தும் கணக்கில் உண்டோ சேயன் சேகர் பாட்டு என்னடா பெரியவனா இங்கதான் இருக்கு நின்னுறோம். ஓ அமைச்சர் என்ன தேடி போறாங்களே. என்ன தேடுறாங்க அவங்க? ஓஹோ ஒன்னதான் தேடுறாங்களா? நான் பதில் சொல்லிக்கிறேன் வா. சொல்லு. போடா பையா. வாங்க தாதி அம்மா வணக்கம் 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 வாயம்மா வாயம்மா வணக்கம். அம்மா ஏய் என் தாதி என்ன பண்ணீங்க வரும்போது அழுதுகிட்டே வர என்னடா பண்ணீங்க சத்தியமா சொல்றேன். ஆ, நான் ஒண்ணு ஊம்படி நான் ஒண்ணு கூட பண்ணல. ஓம்படி இல்லையா நான் ஒண்ணு கூட பண்ணலமா. அட பையா என் கதையை கேட்டா எனக்கு வந்து குறைய சொன்னா முன்னாடி ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் பையா என் குறைய உங்ககிட்ட சொன்னா சொல்லு. ஒளிதிலே தண்ணி வரும்டா உன் கண்ணிலே தண்ணி வரும் நீயே அழுதுருவ ஆத்திரம் தாங்காத அப்படியா? அம்மா அப்பேற்பட்ட குறையா அம்மா குறைய மனசுல போடணும் தான் ஒரு மனசு விட்டு பேச முடியும் இன்னொரு பெண்ணு என்ன குறைன்னு என்கிட்ட சொல்லலாம் அழுவாதரியே என் குறைய என்ன சொல்ல போறேம்மா அழுவாதம்மா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நீ அழுவாத இருந்த குறைய சொல்றா ஆ, நான் பூந்தா கதை சொல்றா என்ன தாண்டி குறை? பையா பாவத்தி. கதையை சொல்றா என்ன கதையா சொல்லு. ஏய் இந்த அம்மாளுக்கு பிறந்தே நீ போடா எனக்கு சொல்ல மாட்டியா? போடா டேய் நாங்க பொம்பளை நாங்க பேசிக்கிறோம் அந்த அம்மா குறைய என்கிட்ட சொல்லுவாங்க என் குறைய அந்த அம்மா கிட்ட சொல்லுவோம் ரெண்டு பேரும் ஒரு எனக்கு உங்ககிட்ட சொன்ன என்னடி உனக்கு குறை அம்மா ஆ, என் குறையா ஆ, ஒரு 5 நிமிஷத்துல சொல்றேன் கேளு சொல்லுமா உலகத்துல சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க ஆவேண்ட குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு ஆ வேண்டிய குடும்பத்துக்கு அவங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல நாங்க 2 பேரும் எங்க அப்பா எங்க அம்மா ஓஹோ ஆ, அப்படியா 2 பேரும் பிறந்த உடனே ஆ, எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆ. சின்ன வயசுல விட்டுட்டு செத்து போயிட்டாங்கடா ஐயோ பாவத்தி அப்படியே செத்துட்டாங்க யார் தான் உங்களை வளர்த்தது செத்துட்ட உடனே ஆ, எம்மா ஆ, எங்க அண்ணன் இருக்கிறான் பாரு ஆமா ஆமா ஆ, அவன் தான் எடுத்துக்கிட்டு என்ன வளர்த்தான் தூக்கி வளர்த்தாரு ஆமா ஆ, வளர்த்து என்னால ஆக்கணும் வயசுக்கு வந்தேன் ஆ, ஆனா நான் வயசுக்கு வந்தேன் ஆ. என் இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளை புடிச்சுன்னு போயிருந்தா குடிச்சிட்டு போயிருந்தா எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருக்கும் குடும்பம் ஆயிருக்கும் 4 பசங்க ஆயிருக்கும் பசங்க ஆயிருக்கும் நானும் மதிப்பா மரியாதையா நடுத்தெருவுல குடும்பம் பண்ணிருக்கேன் நடுத்தெருவுல குடும்பம் பண்ணுவியா ஐயோ எங்க வீடு நடுத்தெருவுல அம்மா ஓஹோ நடுத்தெருவுல இருக்குது உங்க வீடு ஆமா அப்படி தெளிவா சொல்லு. மரியாதை குடும்பம் பண்ணிருப்பேன் ஆ, எங்க அண்ணங்காரன் என்ன பண்ணான் தெரியுமா என்ன பண்ணாரு அவன் போய் பொண்ணு கட்டினான் பாரு ஆ, அவன் மச்சானுக்கு என்ன கட்டி கொடுத்தான் பொண்ணு கட்டி பொண்ணு கொடுத்தாச்சு ஆமா ஆ. சரி நானும் சரி அண்ணன் காட்டுற வைய போயிடுவோம் சரி அண்ணனுக்கு மாமியா விடாச்சு ஆமா அப்படின்னு அவனை கட்டின்னு போனோம் ஆ, அவனை கட்டின்னு போய் பார்த்தாதான் அவனை பத்தி அவன் ஊர்ல தெரியுது அது என்னன்னு அவன் பேரு குடிகாரன் நாட்டது ஐயோ ஆ, அப்புறம் குடிகார பையா நீயும் அப்படி தலைப்பாட சொல்லி பார்த்தேன் நீயும் காலமெல்லாம் சொல்லி பார்த்த ஆமா என் பேச்சு அவன் கேட்கல கேட்கல நான் வாஜல் பண்ணேன் இனி இந்த குடிகார பையன் கிட்ட குடும்பம் நடத்த முடியாது நம்ம பேச்சு கேட்க மாட்டான் ஆமா அப்படி அவன் கட்டின ஒரு தாலி ஒண்ணு என் கைத்துல அவன் வெடிக்கின்னு கை விட்டு அறுத்து அவன் வீட்டு மாடத்துல வச்சுட்டு இப்ப நான் தனியா குடும்பம் நடத்துறேன் எப்படி என் திறமை ஏய் இங்க வா. உன் திறமை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆமா வெளிய சொல்லிட்டு போறேன் ஆமா ஈய துப்பத்தை மூஞ்சி மேல துப்பி அனுப்பிச்சிருவாங்க என்ன ஏண்டி? செய்தது என்ன உனக்கு பிடிக்கலையே நீ மாட்டு தாய் வீட்டுக்கு வந்திருந்தா உன் போய் திரும்ப சண்டை ஏம்மா? போட்டு திரும்ப சண்டை போட்டு உன்னை அங்க வாழ வச்சிருப்பாங்க நல்லதா அர்த்தாடி வச்சு வருவாங்க உலகத்துல சொல்லுவாங்க குடிகாரனா இருக்கட்டும் குடிக்காரனா இருக்கட்டும் ஆ. அவனை திருத்தி குடும்பம் தான் ஒரு பொட்டு கருத்து
நான் திருத்திருப்பா அவன் என்ன பண்றான் தெரியுமா? என்னதான் பண்றான் அப்படி? காலையில போறான் கோட்டை கடை தேடிக்கணும், போய்தான் குடிக்கிறான், போதையிட்டு அங்கே படுத்துக்கிறான். இவன் போனவன் வருவான்னு நான் ராவெல்லாம் பாய போட்டு எதிர்பார்க்கறதா வரமாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட ஆள் யாரு? 2 ஆள் படுக்கிற பாயில நான் ஒரு ஆளு படுக்க படுத்தா ரொம்ப கஷ்டம் தான்மா. நான் படிச்சு எப்படி இருக்கும்? சொல்லி கஷ்டம் எனக்கு புரியுது. அப்பேற்பட்ட படுவா யார் சொல்லி? என் அப்பா ஒரு சொத்து இருக்குது, அதுக்கும் இல்ல. உங்க அம்மாவோட சொத்து இருக்குது? ஆமா, 2 ஏக்கர் நிலம், ஒரு கிணறு, ஒரு மோட்டர். பரவாயில்லையே, இது இருக்குது. எங்க அண்ணன் கிட்ட நேரா போனேன். என்ன தேவார் நீ போ மச்சான் சரியில்லை, அவன் குடிகாரன் ஆயிட்டான். அதனால அப்பா அம்மா சம்பாதி சொத்து இருக்குது, அவரை கொஞ்சம் பிரிச்சு விடு என்கிட்ட, அதை வச்சு நான் காலத்து ஓட்டின்னு போறேன் அப்படின்னு நியாயமா போய் கேட்டேன். அவன் என்னன்றாங்க, பொம்பளை பிள்ளைகளாம் நான் பாகத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். நான் யோசனை பண்ணேன், இவன்கிட்ட எப்படிதான் பாகத்தை எடுத்து ஆகணும், பாகத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு. அம்மா எங்க ஊர்ல பெரிய மனுஷால 10 பேரை நான் வச்சுக்கின்னு பஞ்சாயத்துல வச்சுக்கணும். அம்மா அப்படி தெளிவா சொல்லு. பஞ்சாயத்து கூட்டின பெரிய மனுஷால வந்து உக்காந்து பஞ்சாயத்துல அவங்களே பார்த்து பிரிச்சு விட்டாங்க. 2 காணி நிலமாச்சா, 2 ஏக்கர் நிலத்துல என் பக்கம் ஒரு காணி ஒதுக்குனாங்க, அவங்கிட்ட ஒரு காணி ஒதுக்குனாங்க. ஒதுக்கிட்டு உடனே கிணறு இருக்குது, மோட்டர் இருக்குது. ஆமா, அதையும் நீங்க வந்தீங்க கையோட பிரிச்சு விட்டு போங்க, விட்டா கிடைக்காது. ஆமா அப்படின்னா அது அவங்க என்ன பண்ணாங்க, பாப்பா நீ பொண்ணா பிறந்துட்ட, 10 ஆளை வச்சு நீ கிணறு வெட்ட மாட்டேன் முடியாது. அதனால கிணத்தை என்கிட்ட ஒதுக்குனாங்க, மோட்டர் அவங்கிட்ட ஒதுக்குனாங்க. அவன் என்ன பண்ண அண்ணங்காரன் மானத்தை நம்பி அவன் இடத்துல மல்லாட்டை போட்டாச்சு. மல்லாட்டை போட்டான் பாரு, செடி தலை வருது. கம்பி இறக்குற நேரம் மானம் இழுத்து பிடிச்சி காயுது. பல்லாட்டு செடி எல்லாம் வதங்குது, போகுது. ஆமா, என்கிட்ட ஆளு மேல ஆளு விட்டான போறான் எங்க அண்ணங்காரன். ஏன் எதுக்கு? என் பாப்பா கிட்ட கிணறு இருக்குது, என்கிட்ட மோட்டர் இருக்குது. என் பாப்பா கிணத்து காட்டுச்சுன்னா நான் மோட்டர் நான் இறச்சிக்குவேன் அப்படின்னு அனுப்பணும். நான் காட்டும் நான் என் கிணத்தை எப்படி விட்டுறேன்? அப்புறம் அம்மா நானே போய் கிணத்து எட்டி பாக்குறேன். படிப்படியா தண்ணி உள்ள போயினே இருக்குது. உள்ள போகுது. இது இறக்கி சொரக்க மாட்டேங்குது அப்படின்னு அம்மா நேரா போனேன். என்ன யாரு அவரு? எதுக்கு ஆளு மேல ஆளு இன்னும் செத்தா மண்ணுதான் தின்னு போகுது, இருக்கிற வரைக்கும் ஒத்துமை இருந்துட்டு போவோம் அப்படின்னு இறக்கு என் கிணத்துல அப்படின்னு பாரு. சொன்ன உடனே இறக்கனா கிணத்துல மாட்டேன், எடுக்க மாட்டுக்கிறான், எடுக்க மனுச்சு வர மாட்டேன். ஆமா, அவளை கூப்பிடுறேன், இன்னைக்கு நீ ஒரு குத்தி வச்சு சொல்லி அவள் மோட்டர் எடுக்க சொல்லு. உங்க அண்ணன் யார் கூப்பிடு பாப்போம். வருவான் பாரு, கூப்பிடு. ஆளு சேர்த்த நாட்டம் வருவான். வாடா பாப்பா. சரி, என் கிணத்துல மோட்டர் இறக்கணும், எப்பதான் எடுப்பேன்? எடுக்க போறேன். ஒரு மல்லாட்டெல்லாம் காயுதுன்னு சொல்லிட்டு விட்டு மோட்டர் இறக்கி இறச்சிக்கிறான்னு சொன்னேன். விட்டு நீ உன் மோட்டர் இறக்கி நீ இறச்சிட்டேன், இறப்பு வேலை ஆயிடுச்சு. மோட்டர் எடுக்க வேண்டியது தானே, எதுக்கு உள்ளே வச்சுக்கிறேன்? 2 தண்ணி அடிச்சுன்னா போதும், அப்புறம் மல்லாட்டை பிடிக்குவேன். இன்னும் 2 தண்ணி அடிக்கணும் மண்டி, அப்புறம் மல்லாட்டை பிடிக்கும். 2 தண்ணி அவன் யாருன்னு கேளு. கிணத்த தூர் வாரத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். முதல்ல மோட்டர் எடு. கிணத்துல தூர் வார போறேன். ஆமா, ஏண்டா நான் ஏத்தாதான் நீ தூர் வர. நீ எற மோட்டர் நான் ஏத்திறேன், நான் மண் வாரணும். அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன். தூரால போறேன் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன். 3 ரூபாய் காசு. சரிம்மா, ஒதுக்கி கூட பண்ணுங்க. என்கிட்ட கொண்டாடாத. என் கதை ஊர் சிரிக்குது, உன் கதை எங்க சிரிக்குதோ. பின்னாடி சொல்லியம்மா. பேசக்கூடிய வார்த்தைகள் போகட்டும். சரியம்மா. சபை பார்த்தால் என்ன விளக்கம்? சபை பார்த்தா மகாலட்சுமி போட்ட சபை. மகாலட்சுமி சபை. ஆமா, பத்தியா? ஏய், மாத
குரு தெய்வம் இவங்க அனைவருடைய பதித்திற்கும் என் தாயாக விளங்கக்கூடிய அந்த பாஞ்சாலியுடைய பதித்திற்கும் நம் கம்பெனி வாட்டோட பதித்திற்கும் தங்களுக்கும் சின்ன சிறியவன் சிரம் தாண்டி கரம் கூப்பி 1 கோடி வணக்கம். ஓடியா பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி வளர்ப்பு மகள் அப்படி வளர்ப்பு மகளா வரது ஒரு தருவையில திருமண வயது ஆகிவிட்டது. அப்படி திருமண வயது ஆகின உடனே எனக்கு யாருக்கு தெரியுமா திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க? சாதாரண நாள் கிடையாது. சொல்றேன் இந்த டில்லியாக அஸ்தாபர்த்தியான் வரக்கூடிய திருவிழாட்டியம்மன் நினைக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் பிறந்த பிள்ளைகளை ஒரு 100 பேர் பிறந்த பிள்ளைகளை ஒரு 100 அந்த 100 பிள்ளையில 99 ஆண் பிள்ளை ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் எங்க நாத்தனா திருச்சடை. அந்த 99 ஆண் பிள்ளை மூத்த பிறந்த பிள்ளை யாரு? டில்லி பாட்சா அரவ கொடியோன் பூச்சக்கர கொடியோன் கையில் தனரக கொடியோன் யாருக்கு வணங்காம போடி சேகரன் துறை புரியாத மாலை. ஆமா புரியாத மாலையிட்ட புண்ணியவதி. ஆமாண்டி சாதாரண நிலைகளே. சரி என்ன அப்பா அப்பா என்ன அப்பேற்பட்ட சாதாரண ஆள் கிடையாது நானு. என்ன காரணம் தெரியல. யாரு அந்த தேவிட மக்கறாங்க பாரு பாண்டவர்கள் அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஏற்பட்டு 16 நாள் முடிஞ்சு போச்சு. பிடிஞ்சா 17 யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் ஒண்ணு புரியல. என் வீட்டுக்காரர் व्यसन முடிச்சு கிடக்குறாரு. போறோம் போறோம் நம்ம பக்கத்துல போய் நேக்கறான் ஒருத்தவன் திரும்ப சேனலா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சாப்பிடறது கூட இல்லடி. இறச்சி போய் கிடக்குறான் ரொம்ப. ஆமா ரொம்ப இறச்சி போய் கிடக்குறாரு. அதனால என் வீட்டுக்காரர்கிட்ட போய் என்னன்னு அதிகமா சாப்பிட மாட்டேங்கிறான். ஆமா பேசணும். காலையில
35 இட்லிக்கு மேல ஒரு இட்லி கூட வானா பேசணும் முடிச்சுட்டு சண்டையில ஜெயிக்க மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு நீ நம்ம போயிட்டு ஏன்னா ஒரு பேச்சு மாத்த பண்ணி அவருக்கு தைரியத்தை சொல்லணும். போய் உங்க பொண்டாட்டி வந்துட்டாங்க ஒரு நல்ல நேரத்தை இன்னும் குளிப்பட்டு சேர்ந்தேன் என்ன அண்ணவர்கள் இன்னும் நீர் பார்க்கிறேன் தாமோதரன் அண்ணவர்கள் எனக்காக 50 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னூர் மங்கள இதோ அம்மன் பாஞ்சாலம் அப்படிங்க ஒரு காடி கொடி மறிகாடி மலை போல இருந்தேன் அந்த அம்மனை என் பெருமான வேண்டிக்கிறேன் போச்சியா ஏங்க என் மனைவி எப்ப கூட்டு வச்சாங்க ஆமா இவங்க என்ன பண்ணாங்க என்ன சொல்ல என் பொண்டாட்டி போய் என் பொண்டாட்டி நீ பார்த்தா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு சொன்னியா ஆமா நான் கிளம்புனேன் அப்புறம் இந்த சாக்கடை சேர்ந்து வச்சு அதுக்கிட்ட போடுச்சேன் அவருக்கு பொண்டாட்டிட்டு போறதுக்கு பெரிய அரண்மனை தாயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா இதோட அழகா இருக்கிற சொன்னீங்க அவங்க கூட்டு வந்தியா ஒரு வேலை சொன்னா அப்படியே சிரிச்சுதான் அது சிட்டு மாதிரி வந்து பார்த்தாங்க நான் சொல்றேன் ஏமா என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா போய் மணி நேரம் என்னதான் நான் எப்ப அனுப்பேன் எப்படி குடும்பம் நடத்தீங்க ஏய் உன் அம்சி எம்மா நேரம் ஆகுது கையை தூக்கி உன் மேல போட்டா என்ன ஆகுதோ ஐயா நாதா வந்தானா என் பொண்டாட்டி என் பார்த்து பண்ணிடா ஆமா எத்தி எத்தி பாரு என்னடா ஐயா என்ன பண்றீங்கன்னு பார்த்தா வேற என்ன ஆம்பளை பொண்டாட்டி 1000 பண்ணும் ஐயோ யார் எத்தி பாரு யார் விட்டு வந்து எட்டி பாக்கறியா ஆத்து கத்துக்கலாம் எட்டி பார்த்தா புத்தி போக மாட்டேங்குது அப்ப திடீர்னு ஒரு மந்திரி கூட்ட ஓடி யாரா அறியா புடிங்கனா கண் போய் வந்து நடக்கற நீ ஏங்க அப்படியே இருங்க ஏறா சார ஏறா ஏய் ஒண்ணுதான்டா சொல்லு ஏறா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது வரவன பூரா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பேசுறான்னு சொல்லி தரப்பாரு ஆளாக்கி விடுறோம் பாரு அதான் அவரு கூப்பிட்டு அவரை அடிதான் செய்வாங்க நீ வாங்கிதான் ஏங்க வாங்க சும்மா பையன் பேசி கிடக்குறீங்க வேலை கிடக்கு நமக்கு அரண்மனையில பானுமதி சொல்லுங்க என் பார்த்து பண்ண அரும்பு மல்லி பாராட்டி நம்ம அப்படியா ஆமாங்க எங்களுக்கும் குறைவில்லாமல் நீடோ ஏன் வாழ்ந்துரு தங்கள் சத்தமின் பாக்கியம் ஆகட்டும் ஒரு வார்த்தை கேளு மன்னவா ஐயா ஏதி வீட்ட காரணத்தால்
ஏங்க இப்பேற்பட்ட பெருத்த சபைக்கு முன்பாக அந்த ரவி விட்டிய நடிச்ச காரணம் எவ்வளவு கோவம் வருது மாடா. ஏண்டா? இந்த நேரத்துல 10, 8, 18 யுத்தத்தை வைத்து 16 நாள் சண்டை. போறவன் பூரா போய் சேர்ந்தான். எதுக்கு கூப்பிட்டான் அப்படின்னா ஒரு குடும்பத்தை தெரியாத ஒண்ணுமே தெரியாம அப்படி கிடையாதுங்க. சண்டை தெரியுது. இன்னைக்கு என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டா ஒரு காரணம் இருக்குல்ல, நீ கூப்பிட்டா அது என்ன காரணம் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா? ஏண்டா அதுக்குதான் எந்த நேரத்துல கூட சண்டையில போடமா ஏண்டா சண்டை நடந்தாங்க கபடி இருப்பாங்களா? இனிமே அவனை நம்புற மாதிரி கிடையாது. ஏன் மத்தவனை நம்பி எது நம்ம கேட்டு போனோம்? நம்ம நாடு வரணும், நம்ம தான் சண்டைக்கு போறோம். அதெல்லாம் இருக்கட்டும், மத்தவன் நம்ப கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எது கூப்பிடுற அதை சொல்லு. அதான் சொல்ல வரேன். சொல்லு. மத்தவன் நம்பணும் அவசியம் கிடையாது. இனிமேட்டு அது அவன் செய்ய போறேன். தக்காளி தந்த மாடல் போகும்போது தடுப்பாங்க. சண்டைக்கு நானே போறேன். வெளியில மட்டும்தான் ராஜா. சொல்லுவாங்களே ஊருக்கு பெரிய மனுஷன், வீட்டுக்கு சின்ன மனுஷன் தொடப்ப கட்ட. அப்படி என்ன சொல்ல வர? நீ சண்டைக்கு போறியா? நான் சண்டைக்கு போறேன்ற நீ என்ன சொல்ல வர? அதெல்லாம் நீ சண்டைக்குலாம் போக கூடாது. என்ன செய்யணும்? உனக்கு உன் பெருமை எனக்கு தான் தெரியும். என்ன சுத்தமா நீ மக்கள் மாதிரி நக்குன்னு புடுங்க மாட்டேன். நீ அப்பேற்பட்ட ஆளு. நக்கி போன மாதிரி நக்கி போன மாதிரி ஒரு பேரரசனை பார்த்து நக்கி போன மாதிரி சொல்லத்து கேளுங்க. வா ஏங்க நீ சண்டைக்குலாம் போக தேவையில்ல. ஒரு கதை இப்படி ஒரு பெருமை அப்பதான் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சொல்லியம்மா நைட்டு எல்லாம் கும்பலா போய் அங்க சாப்பிட்டோம். ஆமா சாப்பிட்டோமா? பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டோமா? என் பக்கத்துல தான் உட்காந்தாரு எங்க வீட்டுக்காரு. அப்ப சாப்பாடு வச்சா கறி குழம்பு மீன் குழம்பு சாப்பிட்டாரு. சாப்பாடு சொல்லி சாப்பிட்டாரு. லாஸ்டா சாப்பாடு வாங்கி ரசம் ஊத்துனாட தம்பி. ரசம் ஊத்துனாங்க பாரு, பக்கத்துல நாங்குறேன். என் இலையும் தாண்டி போய் 3வது இலையில பாய்து போய் இலைய ஊத்துற ரசம். அந்த ரசத்தை மடக்கல. அந்த ரசத்தையே மடக்கி புடிச்சு பேஞ்சு ஒரு சாப்பிட தெரியல. ஒரு நான் சண்டைக்கு போறேன், நான் போருக்கு போறேன், நான் வைக்க போறேன். 16 நாள் சண்டை போச்சு. 16 நாள் சண்டையில நான் இந்த நிலைமைக்கு காரணம் தெரியுமா? சுபத்திரே எனக்கு பறியும் போடுது. அப்ப அந்த கண்ணு என்ன பண்ணா? அர்ஜுன் ராவண கூட்டி வச்சுட்டான். அப்ப என்ன செய்யறான்? ஆனா கடவுளே ஒரு 55 நாட்டுக்கு பேரரசன் என்ன பண்றது? என் மாமா பார்த்தார், எந்த வீட்டுல பொண்ணு கொடுக்காம ஏமாத்துறாங்களோ அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, மறுமணம் தெரியாதுனா யாரையும் எதிர்பார்க்காத, ராவண போய் கதவு உடைச்சி அந்த வீட்டுல பணம் கைய வச்சா கை எடுத்துக்கிறேன். அதெல்லாம் புட்டு வரானா? அப்போ புள்ள புது கதை உடைச்சேன். இந்த பலராம சார்ஜ் பண்ணுவா. நான் சொல்றேன், அவரு போய் பெரிய மனுஷன் கேக்குறீங்க. ஒரு ஆம்பளை வந்து மேல கைய படம் கம்மியா இருந்தாங்க. அப்ப என் மாமன் பாக்குறாரு, டேய் அந்த கோபால கணையனை சூழ்ச்சி செய்தாலும் செய்திருவான். அந்த பொண்ணை கூட்டி வச்சு பாரு, இந்த பொண்ணு பண்ணிடுவான். யாரா கூட்டி வச்சிருவா? இடம் பார்க்காத, நேரம் பார்க்காத, கட்டா தாலியா கட்டா மாதிரி ஒரு தாலியா அப்படின்னு சொன்னாங்க. தாலி கட்டிட்டு ராவு வர வழியில 12 மணி தாலி கட்டிட்டு இப்படி திரும்பி பாக்குறேன், பூரா சுடுகாடுறா தம்பி. அப்ப கட்டம் பார்த்து தாலி இன்னும் 16 நாள் தண்ணியில பூரா சுடுகாடு தான் போய் சேரு. தாலி கட்டின அப்புறம் வாங்காரி சொன்னா வாங்காரி காரி முடியும். என்ன சொல்ல நமக்கு சண்டைலாம் தேவை கிடையாது. ஏன் நமக்கு அவங்களுக்கு சண்டை?
பராபர மோசக்கார முன்னாடி துரியோதன பங்காளிக்கு பாங்க கொடுக்காத மாதிரி துரியோதன முன்னாடி பெருந்துருவா அப்படி சொல்லி ஊர்ல இருக்கிற தக்காளி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாளுவேன் அந்த மாதிரி வேலை நமக்கு தேவையில்ல எனக்கு பிடிக்காது அதனால அந்த பஞ்ச பாண்டவரை வரவேடிங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் சண்டை இல்லாம நம்ம சந்தோஷமா இருப்போம் பாதி நாட்டை அவங்களுக்கு கொடுத்துடலாம் நாடு கொடுத்தா பாண்டவர் நாடு கொடுத்தா நாயாடி சண்டைக்கு நாடு வைக்கிறேன் என் தம்பி நான் செத்து போனா என் புள்ள புறா போச்சு இதுக்கு மேல நான் நாடு கொடுத்தா ஊசி நாட்டை பிச்சைக்காரனை கூட கூட்டு இந்த நாட்டை நான் மண்மணி சுட்டி வைப்பேன் பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன் நான் நாடு கொடுப்பேன்னு நினைச்சுக்கினியா என்ன இருந்தாலும் சித்தப்ப பெருமக்க பங்காளி ஏன்னா மனசுல ஒரு ஓரமா பாச பங்காளி பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இவரே இந்த நாட்டுல விட்டாலும் ஊசி நாட்டு கூட இடம் நான் கொடுக்க மாட்டேன் யாரு போன நாடு என் மாமியா போன நாடு நான் போன நாடு விடுவனா மாத்தி மாத்தி போறீங்க ஆமா ஏய் விட மாட்டேன் ஏங்க சொல்லுங்க அதனால என்ன செய்யணும் என்ன தெரியுமா பண்ணோம் உங்க நாடு கட்சி உங்களுக்கு யாரால என்னுடைய மாமன் என்னுடைய மாமன் நடு வீட்டு குத்து வழக்கு ஜகுனி மாமன் எங்க அப்பா ஜெகனிய பவல ஆமா உங்களுக்கு முடி கட்சி யாரால என் மாமன் ஜகுனி எங்க அப்பா ஜெகனிய பவல உங்களுக்கு நான் கட்சி யாரால அதுவும் என் மாமன் ஜகுனி எங்க அப்பா ஜெகனிய பவல் தான் மன்னவா அதனால ஐயா எந்த தந்தை உந்தன் மாமன் இன்னைக்கு 17வது நாள் சண்டைக்கு நம்ம யார் அனுப்பலாம் சொல்லிட்டு அவர் ஒரு யோசனை கேளுங்க அதனால அவர் யோசனை சொல்லுவாரு அப்பா வருவாரு அவர் என்ன பண்ணி இப்ப சகுனி மாமா வணக்கம் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு அதாவது 18 சண்டை நேற்றோடு 16 அவர் முடிஞ்சு போச்சு ஆமா இன்று விடிஞ்சால் 17 சண்டை துரியோதன குடும்பத்தை 2 நாள்ல தான் விட்டு வச்சுக்கிறேன் 2 நாள்ல எல்லாம் குறைச்சுன்னு வந்துட்டேன் பூரா 2 நாள்ல விட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் முடியாது அனுப்பி வீட்டுக்கு போயிடுவாங்க மாமன் வணங்கி ஒரு போல் மாமா மாமா 18 நாள் யுத்தத்தை நீடித்து 16 நாள் போய் சேர்ந்து போச்சு. ஆமா, சேனை எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு. எனக்கு வலது புஜமா இருந்த கேமதத்தன் அவனு போயிட்டாரு. மாமா துரியோதனா பொன்னான
பாவந்தானோ முடிமா கூட மன்னரெல்லாம் பணிய வைத்தே அண்ணாளிலை வரையும் சூதினாலே ஆரண்யோ வனவாசம் ஓட்டி வைத்தே இந்நாளில் 17ஆம் நாளில் யுத்தம் இளையவர்கள் வெகுஜேனை பறிகொடுத்தே வன்மையாய் இன்றைய நாளில் ஒரு குலம் சொல்வாய் நலம் சொல்வாய் என் தகுனி மாமா 14 நாள் யுத்தத்திலே தம்பிமார்கள் மாண்டு விட்டார்கள் மகன் எல்லாம் மாண்டு விட்டார்கள் 17 எப்படின்னா ஒரு ஆலோசனை ஆமா இன்னைக்கு ஒரு நாள் எப்படின்னா நேற்றைய தினம் ஒரு அண்ணாவாகி அங்கு தேசாதிபதி கருணாபிஷேகன் ஆமா கருணாபிஷேகனுக்கு கர்ணனை கூப்பிட்டு இன்னைக்கு வெற்றி தமிழ் கொடுத்தேன் குருச்சேத்திரம் அனுப்பினா நமக்கே ஜெயம் தேடி கொடுப்பான் கண்டிப்பா அது எப்படி அது ஏறுகிற காலத்துல பிள்ளைங்க போட்டியில அந்த அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பகை இருக்குது அது ஒரு பகை இல்லையா அர்ஜுனன் காண்டாவனை தகனம் செய்யும் போது வாள் அறுபட்டு நாகேந்திரன் ஆமா இல்ல நாகேந்திரன் இல்லையா அந்த நாகேந்திரன் வந்து கர்ணன் கையில அடகலம் புகுந்தது நான் என்னைக்காரதோட அர்ஜுனன் நான் கொல்லுவேன் அப்படின்னு அடகலம் புகுந்தது ரெண்டு பகை ஒரு பகை அப்படி தவறிட்டா கூட ஒரு பகை கண்டிப்பா அர்ஜுனன் கொல்லுடும் அர்ஜுனன் இறந்து போயிட்டா மீண்டும் 4 பேர் தானுக்கு தானா செத்துருவானு 5 பேர் 5 தலை நாகம் போல ஒரு தலை போயிடுச்சுன்னா 4 தலை தானே போயிடும் அதனால அண்ணா கூடு வெற்றி தமிழ் கொடுத்து குருச்சேத்திரம் அனுப்பு இதுக்குதான் மாமா அடிக்கடி உங்ககிட்ட ஆலோசனை ஆகுது என் மாமா புத்தியே புத்தி ஆமா மயிர சாரிப்பதோ கட்டியும் ரவி என்னோட அண்ணாவையே கர்ணாபிஷேகனை சீக்கிரமாக துரியோதனை அழைத்தார் என்று அழைத்து வா கர்ணாபிஷேகனை